இவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னா அதற்கு முழு காரணம் வந்து நயன்தாரா தான். நயன்தாரா வந்த பிறகு தான் அவரால் வந்து சூர்யா படங்கள் பண்ண முடிஞ்சுது. இன்னும் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாருன்னா அது தனிப்பட்ட விக்னேஷ் சிவனுக்காக அல்ல. அவர் வந்து நயன்தாராவுடைய கணவருங்கிறதுனால தான் இவ்வளவு சலுகைகள் அவருக்கு வழங்கப்படுது. அப்போ இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை அவர் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டார். அதனால் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒன்று அவர் பொறுத்து போவார், அல்லது வந்து அவங்களுக்கு புரிய வைப்பார். இது ரெண்டு தான் நடக்கும். அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு முட்டாள் கணவன் இருந்தால் அது எவ்வளோ பெரிய சிக்கல்ங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உள்ளபடியே நயன்தாரா வந்து ஆட்டிடியூடு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, இண்டஸ்ட்ரி அறிந்த ஒரு விஷயம். அவங்க தான் வந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க காதலித்த எந்த நடிகரும் வந்து அவங்கள டாமினேட் பண்ணதில்லை. இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும்போது விக்னேஷ் சிவனை அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த தகவல் வந்து வதந்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சச்சரவை ஊதி பெருசாக்கி இருக்கலாம், அவ்வளோதான்.